Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you once again in the blessed name of our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியுமாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். For our meditation, our base verse will be Jude 20 on the most holy faith. நம்முடைய தியானத்தின் மூல வசனமாக யூதா 20ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். Yesterday on that basis we meditated on the common faith that all of us are experiencing. நேற்றைக்கு இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கிறதான பொதுவான விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். And today we will continue on the same subject on the second aspect of this most holy faith. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் இரண்டாம் அம்சத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். Yesterday I told most holy faith is like a highest pinnacle of the summit of a mountain. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லும்போது ஒரு மலையுடைய கொடுமுடி அல்லது சிகரம் என்று நான் சொன்னேன். And as you want to go up to the summit, you will have to go through certain base camps, and by that you go up and come to the last stage. ஒரு மலையுடைய உச்சி அல்லது சிகரத்தை போய் எட்டுவதற்கு அடிவாரமான முகாமிட்டு அந்த முகாமை சற்று மாற்றி உயரே சென்று கடைசியாக சிகரத்தை எட்டி பிடிப்பது என்று நான் சொன்னேன். The first base camp is the common faith. முதலாவது இருக்கக்கூடியதான அடிவார முகாம் பொதுவான விசுவாசம். Without having the common faith, you can never even think of coming to the most holy faith. பொதுவான ஒரு விசுவாசம் இல்லாத பட்சத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எட்டி விடலாம் என்று யோசித்து கூட பார்க்க முடியாது. Today we will come to the second base camp. இன்றைக்கு இந்த இரண்டாம் முகாமுக்கு நாம் சேருவோம். In that base we will find the faith that could move a mountain. இந்த விசுவாசத்தில் மலையை பெயர்க்கத்தக்கதாய் அசைக்கத்தக்கதான விசுவாசத்தை நாம் காண்போம். And the gift of faith, விசுவாசத்தின் வரம், and the spirit of faith, விசுவாசத்தின் ஆவியை காண்போம். So these three things will be our meditation today. இன்றைக்கு நம்முடைய தியான பகுதிகளாக இவைகள் மூன்றும் அமைந்திருக்கும். The base verses are 1 Corinthians 13 chapter verse 2. முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. And though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains and have not charity, I am nothing. And the second verse is 1 Corinthians 12th chapter verse 9. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். To another faith by the same Spirit, to another the gifts of healing by the same Spirit. And the third verse 2 Corinthians 4th chapter 13th verse. மூன்றாம் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். We having the same spirit of faith according as it is written, I believed and therefore have I spoken. We also believe and therefore speak. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This base camp is a camp saturated with the power of God. இந்த அடிவார முகாம் என்று சொல்வது தேவனுடைய சக்தி வல்லமையினால் சாரமேறின ஒரு பகுதியாக இருக்கிறது. Generally when we think about faith, we think in terms of passive, not active. பொதுவாக விசுவாசம் என்று சொன்ன உடனே நாம் நேர்முகமாக உடனடியாக நடக்கக்கூடியதான காரியத்தை யோசிக்காமல் சற்று பிற்பாடு மெதுவாக செயல்படுகிறதான காரியங்களாக நாம் யோசிப்பதுண்டு. But this faith we are going to meditate has got a power which can even move a mountain. ஆனால் இப்பொழுது நாம் தியானிக்கிற இந்த விசுவாசம் தன்னில் தானே வல்லமை படைத்ததாக இருக்கிறது. இது மலையையும் பெயர்க்கத்தக்கதாக இருக்கிறது. Why a power is needed? ஒரு வல்லமை என்பது ஏன் தான் அவசியம்? Now God is a power that we all acknowledge it. தேவன் அவர் வல்லவராக வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அதை ஒத்துக்கொள்வோம். But at the same time we don't recognize fully that Satan also has a power. அதே நேரத்தில் சாத்தானுக்கும் வல்லமை உண்டு என்பதை முழுமையாக நாம் ஒத்துக்கொள்வது கிடையாது. Actually his power is almost crushed, but yet he has got a power. கிட்டத்தட்ட அவனுடைய வல்லமையானது முறிக்கப்பட்டதான ஒன்றாக இருந்தாலும் அவன் தன்னிலே வல்லமை படைத்தவனாகத்தான் இருக்கிறார். So when a power confronts the other power, there's a battle. ஒரு சக்தி இன்னொரு சக்தியோடு மோதி போராடும் போது
ஒரு யுத்தம் உண்டாகிறது. That's why in Matthew's Gospel 12th chapter 29th verse, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நிமித்தம் வாசிக்கும்போது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். Or else how can one enter into a strong man's house and spoil his goods, except he first bind the strong man, and then he will spoil his house. So there is a strong man who is controlling your life, or you are controlling your own, what you call, every aspect of your life. ஒரு பலவான் இருக்கிறான். அவனுடைய ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய வசத்துக்குள் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். Yesterday we saw in the common faith, we were once under the power of Satan and we came into the power of God. முன்னே நாம் பொதுவாக நேற்றைக்கு இருக்கிறதான பொதுவான விசுவாசத்தில் நாம் பிசாசுடைய சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து நாம் தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்டோம் என்று நேற்றைக்கு நாம் கண்டோம். In our inner man we can feel the power of God in our lives. நம்முடைய உள்ளான மனுஷனில் தேவனுடைய வல்லமை இருப்பதை நாம் உணர முடிகிறது. But at the same time our bodies are still in the world. அதே நேரத்தில் இந்த நம்முடைய உடம்புகள் எல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கிறது. So there is certain thing that comes and affect your body. சில காரியங்கள் இருக்கிறது, அது நம்முடைய சரீரத்தை தாக்கி பாதித்துக் கொண்டிருக்கிறது. It may be sickness, அது வியாதியாக இருக்கக்கூடும். and regarding your physical life it may be financial problems. அது உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்விலே அது பண சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கக்கூடும். It may be some family problems. அது சில குடும்ப பிரச்சனைகளாக இருக்கக்கூடும். You want to go forward, but yet these are things that coming continually fighting against your life. முன்னேறி செல்லும்படி நீங்களோ வாஞ்சிக்கிறீர்கள், ஆனால் இவைகளோ தொடர்ச்சியாக வந்து போராடிக் கொண்டே இருக்கிறது. So the Lord says there is a strong man that is guarding or almost possessing your life. ஆயினும் ஆண்டவரோ ஒரு பலவான் உன்னுடைய ஜீவியத்தை காத்துக் கொண்டிருக்கிறான், தன்னுடைய வசமாக வைத்து கிட்டத்தட்ட முழுவசமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் பேசுகிறார். And first that strong man must be bound. முதலாவது அந்த பலவான் கட்டப்பட வேண்டும். To bind that strong man, power is needed. அந்த பலவானை கட்டுவதற்கு வல்லமை தேவை. So that power we find it in faith. அந்த வல்லமையை விசுவாசத்துக்குள் நாம் காணலாம். The whole world is governed by the able power in one sense. ஒரு அர்த்தத்தில் பார்க்கும்போது இந்த முழு உலகமே பொல்லாத இந்த வல்லமையினால் தான் ஆண்டு நடத்தப்படுகிறது. In the book of Daniel 10th chapter, தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 13th verse, 13ஆம் வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவிடத்தில் தரித்திருந்தேன். But the prince of the kingdom of Persia withstood me 120 days. But lo, Michael, one of the chief princes, came to help me, and I remained there with the kings of Persia. See, Daniel was praying for for his own people. தானியேலோ தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக இங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். He humbled himself and he wanted the Lord to have mercy upon his own people. தன்னை தானே தாழ்த்துகிறான். தேவனோ தம்முடைய இரக்கத்தை தன்னுடைய ஜனங்கள் பால் செலுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறான். But his prayer was not answered immediately. ஆயினும் இவருடைய ஜெபமோ உடனடியாக பதில் கிடைக்கவில்லை. It took nearly 21 days. கிட்டத்தட்ட 21 நாட்கள். Daniel himself would have wondered why my prayer was not answered. தானியேலே ஒருவேளை வியந்திருக்க கூடும், ஏன் தான் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று. So the angel who came in answer to prayer, இந்த ஜெபத்துக்கு பதிலாக வந்ததான அந்த தூதன், Daniel, that angel told that very first day you offered a prayer, your prayer was heard. நீ ஜெபம் பண்ணினதான அந்த முதல் நாளிலே உன்னுடைய ஜெபமானது கேட்கப்பட்டது என்று அந்த தூதன் சொல்கிறார். That answer historically affected the king of Persia. ஆனால் அந்த பதிலோ பெர்சியா தேசத்து ராஜ்யத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. So the king was controlled by the prince of angel of Persia. இந்த பெர்சியா ராஜ்யத்தை தன்வசமாக ஆண்டு நடத்துகிறதான ஆவி, that spirit began to resist the angel. அந்த ஆவி இந்த விடையை பெற்றுக் கொண்டு வந்ததான தூதனை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. So that was a heavenly battle. இது வானத்திலே உண்டான ஒரு யுத்தம். So many a time when you wonder, when I prayed, why the Lord is not answering immediately. அநேக முறை நாம் இப்படி கூட சிந்திப்பதுண்டு, நானோ கர்த்தரிடத்தில் இவ்விதமாக ஜெபித்து மன்றாடுகிறேன், என் ஜெபங்களுக்கு ஏன் தான் பதில் கிடைக்காமல் இன்னும் இருக்கிறதோ என்று நாம் வியப்பதுண்டு. According to scripture, even before you pray, the Lord knows your need. வேத வசனத்தின்படி நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் அவசியங்கள் இன்னதென்று
ஆண்டவர் அறிந்தவராகவே இருக்கிறார். And the moment you pray, that the Lord has already heard it and has sent the prayer answer. ஜெபித்த அந்த க்ஷணத்திலே தேவன் கேட்டு அதுக்குரியதான பதிலை உடனே அனுப்பத்தான் செய்கிறார். But there are powers that are trying to hinder that. ஆயினும் அந்த பதிலை தடுத்து நிறுத்தக்கூடியதான வல்லமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. In Ephesians 6th chapter, எபேசியர் 6ஆம் அதிகாரம் verses 12 to 13, 12 முதல் 12-13 வசனங்கள், Paul gives certain type of powers that are hindering our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொந்தரவுபடுத்துகிறதான சில வல்லமைகளை குறித்து பரிசுத்த பவுல் இங்கு எழுதுகிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. 4 levels of evil powers are there. இந்த பொல்லாத ஆவிகளின் 4 நிலைகள் இருக்கின்றன. One is principalities, ஒன்று துரைத்தனங்கள், the other is powers, அடுத்தது அதிகாரங்கள், the third is rulers of darkness, அடுத்தது அந்தகார லோகாதிபதிகள், and fourth is spiritual wickedness in heavenly places. நான்காவது வானமண்டலங்களில் உள்ளதான பொல்லாத ஆவிகள். The first principalities is the one that governs the whole world empires. முதலாவது இருக்கிறதான துரைத்தனங்கள் என்கிறதான இந்த ஆவிகள் தான் உலகத்தில் இருக்கிற சாம்ராஜ்யங்கள் ராஜ்யங்களை ஆண்டு வருகின்றன. The Babylonian empire, பாபிலோன் சாம்ராஜ்யம், the Persian Median empire, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், and Grecian empire, கிரேக்க சாம்ராஜ்யம், and Roman empire. ரோம சாம்ராஜ்யம். Most of the empires were governed or guided by this type of principalities. அநேக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் இப்படிப்பட்டதான துரைத்தனத்தின் ஆவிகளாலே ஆண்டு நடத்தப்பட்டார்கள். The second comes powers. இரண்டாவது வருவது வல்லமைகள். Now according to the spiritual language, ஆவிக்குரிய பாஷையின்படி every city is governed by one particular evil power. ஒவ்வொரு பட்டணமும் ஒரு குறிக்கப்பட்ட அதிகாரத்தின் ஆவிகளால் ஆண்டு நடத்தப்படுகின்றன. Some years back there was a great trouble in our Calcutta church. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கல்கத்தா சபையிலே சில பிரச்சனைகள் இருந்தது. And for almost more than 5 to 6 months the faith home we could not function the faith home. அந்த விசுவாச வீட்டை கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக சரியாக செயலாற்ற முடியாமல் இருந்தது. So a pastor was sent to reopen the work. அங்க இருக்கிறதான வேலையை திரும்பமாக திறக்கும்படியாக ஒரு பாஸ்டர் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். This pastor fasted and prayed. இந்த பாஸ்டரோ உபவாசித்து ஜெபித்தார். When he prayed, அவர் ஜெபித்தபோது he saw the darkness of the deity of Calcutta standing before him. அந்த கல்கத்தாவுடைய ஆண்டு கொண்டிருந்த அந்தகாரத்தின் வல்லமை அவருக்கு முன்பாக நிற்பதை கண்டார். See, he knew it was not the problem on the church alone, it was the power that was controlling that city. அவர் விளங்கிக் கொண்டார், இந்த சபைக்குள் இருக்கிற ஏதோ வேறு பிரச்சனை என்று அல்ல, இந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதான இந்த வல்லமை அதிகாரம் தான் இப்படி தடுக்கிறது. So he cast out that power. அந்த வல்லமையை அவர் துரத்தினார். And when he cast out that power, wonderfully that problems were solved. அந்த அதிகாரத்தின் வல்லமையை துரத்தின போது ஆச்சரிய பிரகாரமாக விடுதலை உண்டாயிற்று. Third come the rulers of darkness. மூன்றாவது அந்தகார லோகாதிபதிகள். Darkness means it is death. Darkness, அந்தகாரம் என்று சொல்லும்போது மரணம், sickness, வியாதி, witchcraft, பில்லி சூனியங்கள், and sudden death and accidents and all the things comes due to these powers of darkness. திடீர் மரணம், திடீர் விபத்துகள், இவைகள் தான் இந்த அந்தகாரத்தின் லோகாதிபதிகளால் வந்து சேர்க்கப்படுகின்றன. Strictly speaking, a child of God and a servant of God should never meet a sudden death or an accidental death. சுருக்கமாக சொன்னால் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லது விசுவாசி திடீர் மரணங்கள், விபத்துக்குள்ளாகி மரிக்கிற மரணங்களுக்குள்ளாக சிக்கக்கூடாது. During that Bombay flood, பாம்பேயில் நடைபெற்றதான அண்மையில் இருந்ததான many of our believers lost their homes. நம்முடைய விசுவாசிகள் அநேகர் வீடுகளை இழந்தார்கள். But yet they know not one lost their life. ஆயினும் யாருக்கும் உயிர் சேதம் உண்டாகவில்லை. In one particular house, ஒரு குறிக்கப்பட்ட வீட்டில் there was a boy, suddenly the lights went out and the flood water began to rise up. திடீரென மின்சாரம் நின்று விட்டது,
தண்ணீர் அப்படி மேலே உயர்ந்து கொண்டே வந்தது. He did not know how to go out. எப்படி வெளியே செல்வது என்று கூட அவருக்கு தெரியவில்லை. He was standing in the water. அந்த தண்ணீரிலே நின்று கொண்டிருந்தார். Every time the water rises up, he will lift up his leg like that. ஒவ்வொரு முறையும் தண்ணீர் திடீரென உயரும் போது அவன் தன்னுடைய காலை அப்படியே உயர்த்துவான். 8 hours he stood in the water. 8 மணி நேரம் தண்ணீருக்குள்ளே நின்றான். Just imagine, pitch dark, 8 hours he was standing in the dark. யோசித்து பாருங்களேன், அவ்வளவு காரிருள் அந்தகாரம், இதற்குள் 8 மணி நேரம் தண்ணீருக்குள்ளே நிற்கிறான். No hope whether there was some light or anything, but yet the Lord preserved that boy. நம்பிக்கையே இல்லை, உயிர் இருக்குமா பிழைப்போமா என்கிற நம்பிக்கை இல்லை. ஆயினும் ஆண்டவரோ அவர் ஜீவனை பாதுகாத்தார். So rulers of darkness comes in different ways. இவ்விதமாக அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் பல விதங்களில் வருகின்றன. But the fourth is the very thing every child of God and servant of God has to be watchful. நான்காவது காரியம், ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து செயலாற்ற வேண்டியது. Spiritual wickedness in heavenly places. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். It starts with pride. அது பெருமையோடு ஆரம்பிக்கிறது. And blasphemous thoughts. Sometimes suddenly certain thoughts come. You wonder how I can think such type of thoughts. திடீரென சில எண்ணங்கள் நினைவுகள் வரும். ஏன் எனக்கெல்லாம் இப்படி வந்து கொண்டு இந்த எண்ணங்கள் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். There are certain dreams you can never think suddenly comes and disturb your life. சில நேரங்களில் சில சொப்பனம் வந்துவிடும். அந்த சொப்பனம் உடைய ஜீவியத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கும். And some are obsessed with the spirit of lying. சிலருக்கு பொய்யின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள். And especially among the Pentecostal people, lying has become a common thing now. விசேஷமாக பெந்தேகோஸ்தே ஜனங்களுக்கு இப்பொழுது பொய் பேசுவது சாதாரணமான விஷயமாகிவிட்டது. And lastly, கடைசியாக, the moment you pray, the start to pray, you will begin to கொட்டாய் விடுவேன். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள், உடனே கொட்டாவி வரும், தூக்கம் வரும். You start to pray and sleep well. ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள், தூக்கத்தில் முடிவீர்கள். You start to read the Bible, sleep comes. வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பீர்கள், தூக்கம் தானாய் வரும். You think it is because of a duty of physical tiredness. நீங்கள் நினைப்பீர்கள் இது சரீரத்தில் நம்ம கலச்சு போயிட்டோம், அதனால தான் வந்து விட்டது. No, that's a spiritual wickedness in heavenly places. இல்லை, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை உண்டு. You cannot have a kind of an argument. You cannot have a kind of a talk with that devil. இப்படி நீங்கள் இப்படிப்பட்டதான ஆவிகளோடு போராடி பேசுவது, வாக்குவாதம் பண்ணுவது இருக்க முடியாது. In Daniel's book, 2nd chapter, ஆதியாகமம் 2ஆம் Daniel, the book of Daniel, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் verse 44, 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். And in the days of these kings shall the God of heaven set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to another people, but it shall break in pieces and consume all these kingdoms, and it shall stand forever. when the kingdom God or when God's power began to work, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இருந்து செயலாற்ற ஆரம்பிக்கும் போது, there is no point called coexistence, either kingdom of God or the kingdom of the devil. இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் என்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஒன்று தேவனுடைய ராஜ்யம் அல்லது மற்றது. The gold, the silver, the bronze, the iron, all the materials were crushed and there was no more sign of those things. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பும் களிமண் இவைகளெல்லாம் மோதி நொறுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அதை பற்றி இருந்ததான தடயம் கூட இல்லை. Only the kingdom of God. இது தேவனுடைய ராஜ்யம் இனி மாத்திரமே. Literally we are going to have that kingdom during the millennial time. எழுத்தின்படியே 1000 வருஷ அரசாட்சியின் காலத்திலே அந்த ராஜ்யத்தை நாம் உடையவர்களாக இருக்க போகிறோம். So until and unless you enter into that kingdom experience, you cannot fight against these evil powers. அந்த ராஜ்யத்தின் அனுபவத்துக்குள் நாம் பிரவேசிக்காத பட்சத்தில் இந்த பொல்லாத ஆவிகளோடு இருந்து நாம் போராட முடியாது. Wherever you go, people are troubled because sudden death, sudden accident and witchcraft and so many
other thing they are worried now. எங்கு வேணுமானாலும் போய் பார்த்துக் கொள்ளுங்கள், ஜனங்களோ பலவிதமான பிரச்சனைகள், விபத்துகள், பயங்கரமான மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள், ஆபத்துகள் இவைகளுக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They wanted us to pray, but they don't understand how to be delivered from that particular thing. ஜெபிக்கும்படியாக அவர்களோ வாஞ்சிக்கிறார்கள் நம்மிடத்தில் வந்து, ஆனால் எவ்விதமாக இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். Brother, sister, until and unless you decide to come and enter into the kingdom of God, you will never be completely be delivered. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து சேரக்கூடியதான அந்த வழியை நீ கண்டுபிடிக்காத பட்சத்தில் இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து உன்னால் விடுதலை பெற்றுக் கொள்ள இயலாது. Again I will tell you, there is no coexistence, either the kingdom of God or the kingdom of the devil. மறுபடியுமாக நான் உன்னை பார்த்து பேசட்டும், ஒரே நேரத்தில் இதுவும் அதுவும் இருக்கும் என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. ஒன்று தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும், அல்லது பிசாசுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும். Once you are in the kingdom of God, no power of the world, no power of Satan can attack you. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீ வந்த பட்சத்தில் அந்தகாரத்தின் வல்லமைகள், பிசாசுடைய வல்லமைகள் ஒன்று முன்னே ஆக்க முடியாது. Yesterday we saw the first step how to come to the kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எவ்விதமாக நாம் வர முடியும் என்பதை நேற்றுக்கு நாம் தியானித்தோம். Due to sin we lost our good conscience. பாவத்தின் நிமித்தமாக நாமோ நம்முடைய நல் மனசாட்சியை இழந்து போயிருந்தோம். Through the blood of Jesus Christ, the Lord has washed and gave us a good conscience. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரோ நம்மை கழுவி சுத்திகரித்து சுத்த மனசாட்சி நமக்கு அருள் செய்தார். Blood of Jesus Christ gave you a good conscience. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்த மனசாட்சியை தருகிறது. But how do you know that you have got a good conscience? சுத்த மனசாட்சி நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் எப்படி அறிவோம்? Read 1 Peter 3rd chapter verse 21. முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. The like figure whereunto even baptism that also now save us, now the putting away of the filth of the flesh by the answer of a good conscience toward God by the resurrection of Jesus Christ. The answer of a good conscience. இது நல் மனசாட்சியினுடைய பதிலாக இருக்கிறது. The moment you have a good conscience in your heart, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நல் மனசாட்சி உண்டான உடனே you have to confirm it by obedience to the water baptism. அதை நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். I am telling you brother, until and unless you enter the kingdom experience, you can never fight these evil powers. சகோதரா, நான் உன்னை பார்த்து பேசிக் கொள்ளட்டும், இந்த ராஜ்யத்திற்கு அனுபவத்துக்குள் வராத பட்சத்தில் நீ இவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள இயலாது. So the obedience to the water baptism is a proof that you have got a good conscience. தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிதல் நல்மனசாட்சியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. And this water baptism have got 4 conditions. இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு 4 நிபந்தனைகள் இருக்கின்றன. In Mark's Gospel 16 chapter 16th verse, he that believeth and is baptized shall be saved. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். That means a child cannot come to that level. அதனுடைய அர்த்தம் ஒரு குழந்தை, ஒரு சிசு அந்த பருவத்தை வந்து எட்டவில்லை. Second, the very word baptism shows it is by immersion. இரண்டாவது, ஞானஸ்நானம் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தமே மூழ்குதல். So according to that, biblically there is nothing called a sprinkling baptism in the Bible. இதன்படி வேதத்தினுடைய ஆதாரத்தின்படியும் இங்கு தெளிப்பு ஞானஸ்நானம் என்கிற ஒரு பகுதியே இல்லை. Remember that, especially those Christians who come from different churches. விசேஷமாக கிறிஸ்தவ சபைகளின் பல பின்னணிகளிலிருந்து வருகிறதானவர்களுக்கு the baptism is only one baptism, that was by only by immersion. ஞானஸ்நானம் என்று சொன்னால் அது ஒரே ஞானஸ்நானம், அதுவும் மூழ்கி கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்நானமே. Third, this baptism must be given in the name of the Father, the Son and the Holy Ghost. மூன்றாவது, இந்த ஞானஸ்நானம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கொடுக்கப்பட வேண்டும். And fourth and most important, this baptism must be administered by a person who had already received the Holy Spirit. நான்காவது, இந்த ஞானஸ்நானமானது ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு நபர் கொடுக்கக்கூடியதான ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். So repentance, மனம் திரும்புதல், and water baptism, தண்ணீர் ஞானஸ்நானம், and the third step of the Holy Spirit. மூன்றாவது படி பரிசுத்தாவின் அபிஷேகம். In Colossians 1st chapter 13th verse, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், who hath delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear Son. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். in John's Gospel 3rd chapter 5th verse, Jesus told,
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு விதமாக பேசியிருக்கிறார். Verily, verily, I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், except a man be born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். You may wonder why I am talking about baptism and the baptism of the Holy Spirit. தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்தும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்தும் ஏன் நான் இவ்விதமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் வியக்கக்கூடும். Because the gift of faith and the spirit of faith and the power that can move the mountain depends upon whether you are in the kingdom of God or outside. இந்த விசுவாசத்தினுடைய ஆவியும் விசுவாசத்தினுடைய வரமும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான இந்த சக்தியும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உள் இருக்கிறீர்களா அல்லது வெளியே இருக்கிறீர்களா என்பதை பொறுத்துதான் இருக்கும். Outside the kingdom you can never experience this. ராஜ்யத்துக்கு வெளியே இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? Outside the kingdom the power of Satan will have control over you. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான பகுதிகளில் சாத்தானுடைய வல்லமை இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும். So to experience this power that can move the mountain you have to be in the kingdom of God. மலையை பெயர்க்கத்தக்கதான இந்த வல்லமையின் அனுபவத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர்க்கப்பட வேண்டியது அவசியமே. This kingdom of God is revealed in two stages. இந்த தேவனுடைய ராஜ்யம் இரண்டு நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. According to Romans 14:70, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி it is revealed in the character. அது சுபாவத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. It is a righteousness, peace and joy in the Holy Ghost. நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. The other aspect of the kingdom of God is the power. தேவனுடைய ராஜ்யத்தின் மற்ற பகுதி அது வல்லமை பலன். 1 Corinthians 4th chapter verse 20. முதலாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். For the kingdom of God is not in word but in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. So when you want to be in the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்க வேண்டும் என்று இருந்தால் you may belong to a religion, எந்த மதத்தையும் தழுவி இருக்கலாம். you may belong to a Christian church. ஒரு கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம். The question is, if you want to experience this power, you have to come into the aspect, in the real experience of the kingdom of God. கேள்வி என்ன தெரியுமா? இந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான். And that power is known that when the kingdom comes upon your life, இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய ஜீவியத்தின் மேல் வந்து இறங்கும்போது power comes upon you. வல்லமை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. There is a power that is almost afflicting the whole world. முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடியதான ஒரு வல்லமை உண்டு. Principalities, துரைத்தனங்கள் and powers, அதிகாரங்கள், rulers of darkness, அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், spiritual wickedness. ஆவிக்குரியதான பொல்லாத ஆவிகள். You cannot face them with your own power. உங்களுடைய சொந்த பலத்தை வைத்து இவைகளை உங்களால் சந்திக்க You முடியாது. need another power from above. உங்களுக்கோ உன்னதத்திலிருந்து உண்டாகிற மற்றொரு வல்லமை அவசியமே. That's why Jesus told his disciples, ஆகவே ஆண்டவராக இயேசு தமது சீஷ பிள்ளைகளை பார்த்து இவ்விதமாக மொழிந்தார். wait in Jerusalem எருசலேமிலே போய் காத்திருங்கள். till you are endued with power from above. நீங்கள் உன்னதத்திலிருந்து உண்டாகிற வல்லமையினால் பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும். That word endue means put on a new cloth of power. இந்த தரிப்பிக்கப்படுதல் என்கிறதான வார்த்தை ஒரு புதிய வஸ்திரத்தை போட்டுக்கொள்வது போல. So these disciples, they were consecrated. இந்த சீஷ பிள்ளைகள் பிரதிஷ்டை செய்தவர்களாக இருந்தார்கள். They worked for the Lord. கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். They preached the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். But yet at the crucial time of trial, they all left Jesus. ஆயினும் சோதனையின் மும்முரமான கட்டத்திலே ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள். They could not stand and withstand the power of the darkness. அந்தகாரத்தின் வல்லமைக்கு விரோதமாக எதிர்க்கவும் நின்று பிடிக்கவும் இவர்களால் முடியாமல் போயிற்று. That's why Jesus told, wait in Jerusalem till you are endued with the power from above. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து நீங்கள் எருசலேமிலே போய் உன்னதத்திலிருந்து உண்டாகிற வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள் என்றார். In Mark's Gospel 9th chapter verse 1, this power known as the kingdom of God coming in power. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி இது இவைகள்தான் பரலோக ராஜ்யம் பலத்தோடு வந்து இறங்குவதாக இருக்கிறது. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணுமுன்
மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். And he said unto them, Verily I say unto you, that there be some of them that stand here which shall not taste of death till they have seen the kingdom of God come with power. On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது the 120 received the baptism of the Holy Spirit. 120 பேர் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். All church theologians accept. On that day the church was born. அனைத்து சபைகளும் வேத சம்பந்தமான நிருபர்கள் அனைவருமே அந்நாளிலே திருச்சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். On that day, அந்நாளில் kingdom of God came with power. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வந்து இறங்கிற்று. So you are delivered from the power of darkness. அந்தகாரத்தின் அதிகாரத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். You are translated into the kingdom of his dear son. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறாய். Where there is character and the power. அங்கே வல்லமையும் சுபாவமும் உண்டு. So without the Holy Spirit you can never come and experience this power. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு காலம் இந்த வல்லமையை நாம் அனுபவிக்க இயலாது. Our subject is the faith that can move mountains. நம்முடைய பகுதி மலை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். Remember, as long as you are outside the kingdom, you will never understand what I am going to tell you. நீங்கள் ராஜ்யத்துக்கு புறம்பாக இருக்கிறதான பட்சத்தில் நான் சொல்கிற காரியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள இயலாது என்பதை Only நினைத்துக் when you கொள்ளுங்கள். are in the kingdom, you will understand these powers. ராஜ்யத்துக்குள் இருக்கும்போது மாத்திரமே இந்த வல்லமையை உங்களால் அறிய முடியும். Today, for our study's sake, we will turn the thing. We will meditate the power that can move the mountains of the last. இன்றைக்கு நம்முடைய வேத பாடத்துக்காக இந்த மலையை பெயர்க்கத்தக்கதான இந்த காரியத்தை வல்லமையை நாம் கடைசியாக காணலாம். And first we'll meditate on the gift of faith. முதலாவது விசுவாசத்தின் வரத்தை காண்போம். And then spirit of faith. அடுத்து விசுவாசத்தின் ஆவியை காண்போம். Now kindly read 1 Corinthians 12th chapter 9th verse. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். To another faith by the same Spirit, to another gifts of healing by the same Spirit. This is called a gift of faith. இது விசுவாசத்தின் வரம் என்று அழைக்கப்படுகிறது. There are three important gifts. மூன்று முக்கியமான வரங்கள். According to Romans 6:23, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி the gift of God to the whole world is eternal life. இந்த முழு உலகத்துக்கும் கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய ஈவு வரம் நித்திய ஜீவன். That is a beautiful gift. அது அழகான ஒரு வரம். Lord has given you as a gift and you can enjoy eternal life. தேவனோ இந்த வரத்தை இந்த ஈவை தந்தருளி இருக்கிறார். நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். In Ephesians 4th chapter 11th verse, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், we find the gift of Christ. கிறிஸ்துவின் ஈவு என்று அழைக்கப்படுகிறது. This gift is given to the church. இந்த ஈவு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Apostles, அப்போஸ்தலர்கள், prophets, தீர்க்கதரிசிகள், evangelists, சுவிசேஷகர்கள், pastor மேய்ப்பர்கள், and teachers. போதகர்கள். So this gift is given to the church. இந்த ஈவானது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now in 1 Corinthians 12th chapter, இப்பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் Paul speaks about the gifts of the Holy Spirit. பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியின் வரத்தை பேசுகிறார். If you read 1 Corinthians 12th chapter 8 to 10, முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை வாசிக்கும்போது you will find 9 gifts of the Spirit are mentioned. இங்கே ஆவியின் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். First, a word of wisdom. முதலாவது ஞானத்தின் வார்த்தை வசனம். Second, word of knowledge. அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம். Third, faith. மூன்றாவது விசுவாசம். That is what our subject. அதுதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற பகுதி. Fourth, gift of healing. நான்காவது குணமாக்கும் வரங்கள். Fifth, working miracles. ஐந்தாவது அற்புதங்களை செய்கிற சக்தி. Sixth, prophecy. ஆறாவது தீர்க்கதரிசனம். Seventh, discerning our spirit. ஏழாவது ஆவியை பகுத்தறிதல். Eighth, different kind of tongues. எட்டாவது பற்பல பாஷைகளை பேசும் வரம். Ninth, interpretation of tongues. ஒன்பதாவது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். By God's grace, if you go through the history of this church, தேவனுடைய கிருபையால் இந்த சபையின் சரித்திரத்தை நீங்கள் கடந்து போனால், we who have been almost at the beginning, I came a little later, but yet at the beginning of this church, நான் இந்த சபையின் ஆரம்பத்துக்கு சற்று பின்னே வந்தேன். ஆனால் இந்த சபையின் ஆரம்பத்தில் we had seen these gifts are operating in our church. நம்முடைய சபைகளில் இந்த வரங்கள் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்ணார காண முடிந்தது. Beautiful way the gifts were operating in our church. அழகான விதத்தில் இந்த வரங்கள் எல்லாம் இருந்து நம்முடைய சபையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தன. Especially gift of prophecy.
விசேஷமாக தீர்க்கதரிசன வரம். People used to come and be afraid to be in our meetings. நம்முடைய கூட்டங்களுக்கு வந்து ஜனங்கள் உட்கார கூட பயப்படுவார்கள். This prophecy is not as we heard now, the Lord is in our midst, the Lord is comforting, not that. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார் என்று இப்படி இருக்கிறது போல அல்ல. Suddenly an anointing will come up, the prophetical message will come, read out all the sins or the faults of the person who may be in that meeting. திடீரென தீர்க்கதரிசனத்தின் ஆவி வந்து ஜனங்கள் மேல் இறங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனுஷருக்கு ஜனங்களுக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிறதான பாவத்தின் ஒவ்வொரு காரியங்களை அப்படியே சுட்டி காமித்து விடுவார். In one particular meeting, ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தில் a prophetical message came. ஒரு தீர்க்கதரிசன செய்தி வந்தது. I see 2 bottles before a person. ஒரு ஆளுக்கு முன்பாக 2 புட்டிகளை நான் காண்கிறேன். Nobody knows what it is. யாருக்கும் என்னன்னு தெரியவில்லை. The fear came in the meeting. ஒரு பெரிய பயம் வந்தது. Suddenly one sister got up. திடீரென ஒரு சகோதரி எழும்பினாள். About 20 years back, 20 ஆண்டுகளுக்கு முன்னே, though I was a woman, I was a drunkard. நான் ஒரு ஸ்திரியாக இருந்தால் கூட குடிகாரியாக இருந்தேன். Once I went to a beer shop. ஒரு முறை நான் மதுபான கடைக்கு சென்றேன். As the shop owner was looking the other side, I stole 2 bottles and put it in my apron. கடைக்காரன் அங்கு சற்று திரும்பின போது 2 மதுபான பெட்டியை நான் எடுத்துக்கொண்டு திருடி விட்டு வந்து விட்டேன். Nobody knew it. யாருக்கு தெரியாது. I had never told anybody. யாருக்கும் அதை சொல்லவும் இல்லை. Fear came. பயம் வந்தது. So that's a prophetical way of it. இதுதான் தீர்க்கதரிசன ஆவியின் விதங்கள். Discerning of spirits. ஆவிகளை பகுத்தறிதல். Suddenly a pastor I have seen, suddenly they will get anointing, they will move around the meetings. திடீரென பாஸ்டருக்கு அபிஷேகம் உண்டாகும், ஒரு கூட்டத்தில் இங்கும் அங்குமாக உலாவுவார். We do not know where, but suddenly you go to the very person. That person, you are on the wrong, you are under the power of Satan. He will cast out the power. எங்கு அவர் போய்வார் என்று நமக்கு தெரியாது. திடீரென ஒரு ஆள் இடத்தில் போய் பிடிப்பார். அந்த வல்ல குறிக்கப்பட்ட ஆளுடைய காரியங்களை சொல்லி அந்த வல்லமையை துரத்தி விடுவார். So we will be afraid because where to whom that the spirit will guide. யார் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து விரங்கும், எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் இருக்குமோ என்று யாருக்குமே தெரியாத ஒரு பயம் உண்டாயிருக்கும். Especially with Pastor Paul, nobody can deceive. விசேஷமாக பாஸ்டர் பால் அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. And rich people, they cannot come closer to him. ஐஸ்வரியவான்கள் பணக்காரர்கள் அவர்கள் கிட்ட கூட வர முடியாது. They have to stand in the queue only. அவர்களும் வரிசையில் தான் இருக்க வேண்டும். Their money he never cares. அவருடைய பணத்தை குறித்து அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. Because the moment a person comes, he knows in the spirit what type of thing is there. ஒரு ஆள் கிட்ட வந்த உடனே எப்படிப்பட்ட ஆவி உடையவர், எந்த ஆவி இவருக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடுவார். Especially nobody can go to a pastor without praying minimum 3 hours. விசேஷமாக பாஸ்டரிடத்தில் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஜெபிக்காத பட்சத்தில் யாரும் செல்ல முடியாது. Especially mothers go and tell something about their brothers or sisters. விசேஷமாக சகோதரிகளை பற்றியோ சகோதரியை குறித்தோ அங்க இருக்கிறதான மதர்மார்கள் போய் சொல்ல போனால், Mother, go and pray 1 hour and then come and meet me. அவர் சொல்லுவார், மதர் நீங்க போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்ப வந்து என்ன சொல்லுங்க. After 1 hour the mother need not come because she has already told everything to the Lord. அந்த 1 மணி நேரத்துக்குள் அந்த மதர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி பேசி முடித்து விடுவார்கள். So that type of prayer control life. அப்படிப்பட்டதான ஜெபத்தினாலே ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. Today we only speak one kind of tongues. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்நிய பாஷை. tongue. There is no anointing in the tongues. அதே பாஷை, அதுக்குள் ஒரு அபிஷேகம் வந்து இறங்குவதில்லை. And that tongue is also controlled by the drum beating. The moment the drum beating starts, every tongue, everything will go away. அந்த அந்நிய பாஷை கூட drum beatingனால, drum அடிக்கிறதுனால கட்டப்பட்டிருக்கும். drum beating நின்று விட்டால் அதுவும் நின்றுவிடும். But the real anointing comes. ஆனால் உண்மையான அபிஷேகம் இறங்கும் போது, there was a rickshaw puller who was in the tarry meeting. ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் ரிக்ஷா வண்டி இழுக்கிற ஒருவன் இருந்தார். And by the side a graduate came and sat by. அவனுடைய பக்கத்தில் ஒரு பட்டதாரி ஒருவர் வந்து உட்கார்ந்திருந்தார். This graduate was an atheist. He didn't believe in God. இந்த பட்டதாரியோ தேவன் உண்டு என்பதை நம்புவது கிடையாது, நாஸ்திகன். Suddenly when the anointing came, திடீரென அபிஷேகம் வந்தபோது, that particular rickshaw puller began to speak in Greek. அந்த குறிக்கப்பட்டதான அந்த ரிக்ஷா வண்டி இழுக்கிறவன் கிரேக்க பாஷை பேச ஆரம்பித்தான். He says, how this man speaks Greek? இது எப்படி இந்த மனுஷன் கிரேக்க பாஷை பேசுகிறார்? He has studied Greek. ஏனென்றால் இவர் கிரேக்க பாஷை பயின்றவர். That convicted him.
அது அவரை உணர்த்திற்று. He accepted Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். He became one of the leading pastors in our mission. நம்முடைய சபையிலே மிகவும் பெரிய ஒரு பாஸ்டர்மார்கள் ஒருவராக பிற்பாடு மாறினார். In one of the Nazareth convention, நாசரேத்தில் நடைபெற்றதான ஒரு கன்வென்ஷனில் suddenly the interpreter who is standing by my side, என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதான இப்பொழுது மொழிபெயர்க்கிறவர், he began to speak in tongues. அவர் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். After the meeting, கூட்டம் முடிந்த பிற்பாடு one of my relative came. என்னுடைய சொந்தக்காரர்களில் ஒருவர் வந்தார். Pastor, this brother spoke one of the dialect of the Belgian Congo tribe. பாஸ்டர், இந்த குறிக்கப்பட்ட சகோதரன் பெல்ஜியம் காங்கோ பழங்குடியினர் பாஷையில் ஒன்றைத்தான் பேசினார். Why? ஏன்? This person was in the UNO peace force and he was in Belgian Congo. என்னுடைய அந்த சொந்தக்காரர் அவர் ஐக்கிய நாடுகளின் சமாதான குழுவிலே அங்கிருந்தவர். So that means when the tongues are manifested, you can hear different type of languages. அந்நிய பாஷைகள் வரும்போது இவ்விதமாக பல பல பாஷைகளை நாம் கேட்க முடியும். But not only tongues. இந்த அந்நிய பாஷைகள் மாத்திரமல்ல, one person will be speaking and suddenly in another place one person got to get up and give an interpretation of the tongue. ஒருவர் விதமாக அந்நிய பாஷைகளை பேச மற்றொருவர் அந்த பாஷைக்கு வியாக்கியானம் கொடுப்பதையும் நாம் காணலாம். So that means there will be always a movement of the Holy Spirit. இவ்விதமாக எப்போதும் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் காணப்பட்டது. So we had already tasted the gifts of the Holy Spirit in those days. அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை ஏற்கனவே நாங்கள் அனுபவித்து விட்டோம். In this 9 gifts, that one of the gift is gift of faith. இந்த 9 வரங்களில் ஒரு வரம் தான் விசுவாச வரம். In all the gifts there is one governing principle is there. எல்லா வரங்களிலும் ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு, தத்துவம் இருக்கு. Romans 11th chapter verse 29. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. For the gifts and calling of God are without repentance. Now, after God gives a gift to you, தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்த பிற்பாடு He never repents, He never takes it away. அவர் அதுக்காக மனசாபட்டு அதை எடுத்து போடுவதில்லை. Remember, once you receive a gift, it's a gift from the Lord and He never repents, He never cancel it. தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வரம், அதை ஒரு நாளும் அவர் எடுத்து போட மாட்டார். But it depends upon how you make use of that gift. ஆயினும் அந்த வரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் விஷயம். In the spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்தில் there are 2 schools. 2 பள்ளிகள் உண்டு. One is the school of sanctification. ஒன்று பரிசுத்தமாக்குதலின் பள்ளி. The other is school of gift. மற்றது வரங்களின் பள்ளி. Most of the other Pentecostal churches, மற்ற அநேக பெந்தேகோஸ்தே திருச்சபைகள், they had no knowledge about the sanctification. பரிசுத்தமாக்குதல் என்பதை குறித்த அறிவில்லை. They prayed and they got special gifts. செபிப்பார்கள், விசேஷ வரம் வந்து இறங்கும். And miracles and wonderful healings took place. அற்புதங்களும் ஆச்சரிய பிரகாரமான சுகமும் நடைபெறும். That was the school they entered first. அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய பள்ளி அதுதான். But in our case, ஆனால் நம்முடைய விஷயங்களில் the Lord first took us to the school of sanctification. தேவன் முதலாவது பரிசுத்தமாக்குதலின் பள்ளிக்கு நம்மை கொண்டு செல்கிறார். Gifts were there, but yet sanctification was the most important thing. வரங்கள் என்பவைகள் உண்டு, ஆயினும் பரிசுத்தமாக்கப்படுதலோ முக்கியமானவைகள். We learned about holiness. பரிசுத்தத்தை குறித்து கற்றுக்கொள்கிறோம். We learned about humility. தாழ்மை குறித்து கற்கிறோம். We learned about obedience. கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக்கொள்கிறோம். We learned about forgiving one another. ஒருவரை மன்னிக்கிறதை கற்றுக்கொள்கிறோம். We learned about how to use the money. எவ்விதமாக பணத்தை எடுத்து உபயோகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்கிறோம். We learned about how our speed and power could be controlled by another leader. இவ்விதமாக நாம் பெற்றுக்கொள்கிறதான வல்லமையும் ஆற்றலும் நடத்திப்புக்காரர்கள் கீழிருந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். Sorry to say, most of the other people, they received the gifts. ஆனால் மற்ற அநேக ஜனங்கள் வரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். But they were not under the guidance or the controlling power. ஆயினும் வழி நடத்தல் நடத்திப்புக்கு கீழிருந்து செயல்படுவதை அவர்கள் அறியாதிருப்பது வருந்தத்தக்க செய்தி. God used them because the gifts began to operate in their lives. தேவன் அவர்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார், அவருடைய ஜீவியத்தில் வரங்கள் செயல்படுகிறது. But the end of their lives were very pitiable. ஆனால் ஜீவியத்தின் முடிவு மிகவும் துக்கம். I don't want to tell the names. நான் பெயர்களை சொல்ல வாஞ்சிக்கவில்லை. One particular evangelist, ஒரு குறிக்கப்பட்டதான சுவிசேஷகன், he was a great healer. அவர் பெரிய சுகமாக்குற பிரசங்கி. But lastly he ended up in a hotel in a very sad state and died. அவர் மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு
அவர் அவிதமாகவே ஒரு விடுதியில் மரித்தார். Another evangelist who used to have a direct contact with the angel. மற்றொரு பிரசங்கி இருந்தார், நேரடியாக தூதனோடு பேசுவார். And with that angel he used to heal the people, did many miracles. அந்த தூதனை வைத்து அநேக அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் செய்வார். But lastly he denied that doctrine of Trinity. கடைசியாக திரித்துவத்தின் உபதேசத்தையே மறுதலித்து விட்டார். Like that there are many. The men and God, they used the gift, but they could not know how to preserve their lives. இப்படி அநேகர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வரங்கள் உண்டு, ஆனால் எவ்விதமாக தங்களுடைய ஜீவியத்தை பாதுகாப்பது என்பது தெரியாது. The gift of faith was once operated very effectively in our midst. நம்முடைய மத்தியில் ஆவியினாலே இந்த விசுவாசத்தினுடைய வரம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. It's not a word of faith. அது விசுவாசத்தின் வார்த்தை அல்ல. It's not spirit of faith. விசுவாசத்தின் ஆவி அல்ல. It's a gift of faith. விசுவாசத்தின் வரம். There was one pastor called Pastor G. Thomas. பாஸ்டர் ஜி தாமஸ் என்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். He was a great man of gift of faith. அவர் விசுவாச வரத்தினுடைய பெரிய ஒரு நபர். The moment he stands, wherever he goes, he will go start a work where there is no work, and wonderfully he will tell something, and God bless that work in such. வேலையே ஊழியமே ஆரம்பிக்க முடியாத ஒரு இடமாக இருக்கும். இவர் போவார், ஆச்சரிய பிரகாரமான காரியங்கள் நடக்கும், அப்படியே ஊழியம் ஆரம்பிக்கப்படும். That word he uses, the way he speaks, really brought faith in the mind of the people. அவர் உபயோகிக்கிறதான வார்த்தைகள், அவர் உபயோகிக்கிறதான விதங்கள் உண்மையாக ஜனங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். The early days, Kottarakara, hardly 300 people will be gathering, very difficult. ஆரம்ப நாட்களில் கொட்டாரக்கரையில் 300 பேர் வந்து சேர்வதென்றாலே மிகவும் கஷ்டமான காரியம். One Sunday morning told we are going to make a big pandal, but now this morning but more than 900 people will be gathering. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பெரிய பந்தலை போட்டு இந்த காலை வேளை 900 பேர் வந்து சேர போகிறார்கள் என்றார். Nobody believed it. அதை நம்பினார்கள். But he is a man of faith. ஆனால் இவர் விசுவாசத்தின் வரம் பெற்ற மனுஷன். Believe it or not, more than 900 came. ஆனால் நீங்க நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ 900க்கு அதிகமான பேர் வந்து சேர்ந்து விட்டார்கள். That is the gift of faith. அது விசுவாசத்தின் வரம். So this gift of faith is operated in different angle, but this gift of faith must come under the gift of school of sanctification. இது விசுவாசத்தின் வரம் பல விதங்களில் செயல்படும், ஆனால் இது பரிசுத்தமாக்குதலின் பள்ளியின் கீழ் இருந்து செயல்பட வேண்டும். Without the sanctified state, this gift can lead you into the another line. பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிறதான நிலை இல்லாமல் இந்த வரமானது வேறு விதங்களிலே கொண்டு செல்லப்படும். Again I will tell you. மறுபடியுமாக நான் சொல்கிறேன், once God gives a gift, he never takes it back. தேவன் ஒருமுறை வரம் கொடுக்கும்போது அதை பிற்பாடு எடுக்க மாட்டார். So you have to be humble. நீங்களோ தாழ்மையாக இருக்க You வேண்டும். have to come under the guidance. வழி நடத்திப்புக்கு கீழ் வர வேண்டும். In that guidance, God will enable you to preserve that gift. அந்த வழி நடத்திலே அந்த தேவன் அந்த வரத்தை பாதுகாக்க உதவி செய்வார். Our time is limited, so we'll go to the second subject. நம்முடைய நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் இரண்டாம் பகுதிக்கு செல்வோம். The second is the spirit of faith. இரண்டாவது விசுவாசத்தின் ஆவி. In 2 Corinthians 4 chapter 13th verse, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனம், Paul speaks about by spirit of faith we spoke. பரிசுத்த பவுல் விசுவாசத்தின் ஆவியினால் அதை பேசுகிறார். This is an essential quality of any leader who will guide the church. சபையை வழி நடத்துகிறதான ஒரு நடத்திப்புக்காரன் தலைவனுடைய மிகவும் இன்றியமையாத ஒரு தகுதி இதுவாக இருக்கிறது. It comes automatically. Eventually you begin to speak the words which the whole church is electrified and encouraged to go forward. அது தானாக உங்கள் மேல் வந்து இறங்கும். நீங்கள் அதை எவ்விதமாக செயல்படுத்தும்போது முழு திருச்சபையுமே ஒரு மின்சாரம் பிடித்து பற்றி கொண்டது போல அப்படியே ஒரு மயமாக்கப்படும். I will give some examples. நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். Exodus 14 chapter, யாத்ரா 14 அதிகாரம் 13 and 14. 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். And Moses said unto the people, Fear ye not, stand still and see the salvation of the Lord which he will show to you today. For the Egyptians whom ye have seen today, ye shall see them again no more forever. The Lord shall fight for you, and ye shall hold your peace. Remember, children of Israel came to the almost a dead end. கவனிங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட இனி செல்லவே முடியாது என்கிற இடத்துக்கு வந்து சென்று விட்டார்கள். That is, they came to a place where was nothing but sea before them. இனி ஒன்று முடியாது, முன்னே சமுத்திரம் தான் இருக்கிறது என்கிற இடத்துக்கு வந்து எட்டி விட்டார்கள். On either side mountains, மற்ற இரண்டு பகுதிகளில் மலைகள். and behind the Pharaoh's army. பின்னே பார்வோனுடைய சேனை தொடர்கிறது. And
there was no time for Moses to pray and get an answer. அந்த வேளையில் மோசே ஜெபித்து பதில் கிடைத்து அதை சொல்வதற்கு நேரமில்லை. He speaks the word of faith. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறார். By spirit of faith he began to utter. இவனோ விசுவாசத்தின் ஆவியோடு அங்கு செயலாற்றுகிறார். These Egyptians whom you are seeing today, you will see no more. இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். You will not fight, the Lord will fight your battle. நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீர்கள், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். In the midst of a difficult condition, people who have the spirit of faith will give such words of encouragement. கஷ்டத்தின் மத்தியிலே விசுவாசத்தின் ஆவி படைத்தவர்கள் இப்படிப்பட்டதான ஊக்கமூட்டக்கூடியதான வார்த்தைகளை பேசுவார்கள். In Numbers 14 chapter 7 and 7 to 9. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். Caleb and Joshua told, don't be afraid. All those will become a bread unto us. காலேபும் யோசுவாவும் விதமாக பேசுகிறார்கள், பயப்படாதிருங்கள், இவர்கள் நமக்கு இரையாவார்கள். All the 10 spies told, oh, they are giants, we will not be able to meet the giants. 10 வேவுக்காரர்களும் அவர்களோ ராட்சசர்களாக இருக்கிறார்கள், நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது என்கிறார்கள். But Joshua and Caleb said, no, they will become bread unto us. யோசுவாவும் காலேபும் அவர்களோ நமக்கு இரையாவார்கள் என்று பேசுகிறார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டில் you look at the whole life and miracles of Jesus Christ. நீங்கள் முழு ஜீவியத்தின் பகுதியும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அற்புதங்களை காணும்போது you will always find he spoke by the spirit of faith. அவர் அனைத்தையும் விசுவாசத்தின் ஆவியிலிருந்து பேசிக் கொண்டிருந்தார். In Matthew's Gospel 14th chapter, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19th verse, 19ஆம் வசனம். yesterday we saw how there was a need for the thousands to be fed. ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டியதான ஒரு அவசியம் வந்தது என்று நேற்று நாம் கண்டோம். And Jesus told them that they should not be sent, they must be fed. இயேசுவோ அவர்களை அப்படியே அனுப்பிவிடக் கூடாது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றார். Lord, we have got only 5 loaves and 2 fishes. ஆண்டவரே, நம்மிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரமே உண்டு. Bring them to me. அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். In 19th verse, 19ஆம் வசனம், he commanded them to sit in rows. அவர்களை வரிசை வரிசையாக உட்காரும்படி கட்டளையிட்டார். Now for example, if the disciples go and tell them sit in rows 50 and 100. உதாரணமாக அங்க இருக்கிறதான சீஷ பிள்ளைகள் போய் ஜனங்களை பார்த்து 50 பேராய் 100 உட்காருங்கள் என்றால் they will ask what for? அவர்கள் எதுக்குன்னு கேட்பாங்க. What for? We are going to give you food. நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். But what is the food there? அங்க இருக்கிற ஆகாரம் என்ன? 5 loaves and 2 fishes. 5 அப்பங்களும் 2 மீன். In the spirit of faith he said, make them to sit in order. விசுவாசத்தின் ஆவியில் அவர்களை வரிசை வரிசையாக உட்காரும்படி கட்டளையிட்டார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, you must learn to speak by faith. விசுவாசத்தினால் பேச நீ கற்றுக்கொள்ள வேண்டும். By faith when you speak, God will honor you. விசுவாசத்தினால் நீ பேசும்போது கர்த்தர் அதை அப்படியே கனப்படுத்துவார். In Luke's Gospel 8th chapter, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், we find Jairus' daughter was almost at the point of death. அங்கு எருவினுடைய மகளோ வியாதிப்பட்டு அவள் மரணத்தருவாயில் இருந்ததை காண்கிறோம். As Jesus was going to that house, இயேசு அந்த வீட்டண்டையில் போகும்போது suddenly the message came, your daughter is dead. செய்தி வந்தது, உன் மகளோ மரித்து விட்டாள். Now what did the Lord say? கர்த்தர் சொல்கிறார், Read 50 to 52. 50 முதல் 52 வரை உள்ள வசன பகுதிகள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். But when Jesus heard it, he answered them saying, fear not, believe only, and she shall be made whole. And when he came into the house, he suffered no man to go in save Peter and James and John, and the father and the mother of the maiden, and all wept and bewailed her. But he said, weep not, she is not dead, but sleepeth. The child is already dead. அந்த பிள்ளை ஏற்கனவே செத்து விட்டது. But here the Lord says, fear not. ஆயினும் ஆண்டவர் பயப்படாதீர்கள் Your child will live. உன்னுடைய பிள்ளை பிழைப்பாள். That is the spirit of faith. அதான் விசுவாசத்தின் ஆவி. In John's Gospel 11th chapter, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், Lazarus died. அந்த லாசரு மரித்து போனான். 4 days, almost 3 days passed. On the 4th day he was there. 3 நாட்கள் ஓடிவிட்டன, 4ஆம் நாள் வந்தது. 11:23, your brother shall rise again. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உடைய சகோதரன் திரும்பமாக எழும்புவான் என்றார். Find in the difficult
difficult situation, people who have got the spirit of faith, they speak the words of faith. இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில் ஜனங்களோ விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். In Acts of the Paul 20th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், there Paul was preaching. அங்கு பரிசுத்த பவுல் பேசுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். There was a young man called Eutychus. ஐத்திகு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். He was listening to the message of Paul. அவனோ பரிசுத்த பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். He was on the third floor. அவன் 3ஆம் மாடியிலே இருந்தான். And he slept and fell down and died. நித்திரை மயக்கமாக கீழே விழுந்து சித்தவனாக எடுக்கப்பட்டான். Paul came down. பரிசுத்த பவுல் கீழே வந்தார். He embraced him. அவனை தழுவினான். Don't trouble yourself. There is breathing in that. நீங்கள் கலங்க வேண்டாம், இவனுக்குள்ளே மூச்சு இருக்கிற, உயிர் இருக்கிற. A young person fell from the third floor almost dead. 3ஆம் மாடியிலே இருந்து ஒரு வாலிபன் கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். Here he says, trouble not. இங்கே அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். That is because the spirit of faith. அது விசுவாசத்தின் ஆவியினாலே உண்டாகும். And Acts of the 27th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 22 to 24, 22 முதல் 24 வரை உள்ள வசன in the பகுதி. midst of the shipwreck, அந்த கப்பர் சேதத்தின் மத்தியில் he says, fear not. பயப்படாதீர்கள் We என்கிறார். may lose the ship, நாம் கப்பல் சேதம் நமக்கு உண்டாகும், but yet not one will be lost. ஆயினும் ஒருவர் கூட நாம் தவறப் போவதில்லை. So the spirit of faith operates in the midst of the difficult situations. கஷ்டங்கள் இக்கட்டின் சூழ்நிலைகள் மத்தியில் விசுவாசத்தின் ஆவி செயல்படுகிறது. If the spirit of faith are to work, இந்த விசுவாசத்தின் ஆவி செயல்பட வேண்டும் என்றால் suffering must be there. பாடுபடுதல் அவசியம். Only through suffering the spirit of faith begin to operate. பாடுபடுதல் மூலமாகவே இந்த விசுவாசத்தின் ஆவி செயல்படும். That's why in 2 Corinthians 4th chapter 8 to 13 we read. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள் படிக்கும்போது, 8 to 13. 8 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் படிக்கும்போது Paul says, பரிசுத்த பவுல் சொல்கிறார், my time is short, that's why I'm going a little fast. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் விரைவாக நான் பேசுகிறேன். We are troubled on all the side, நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், but not distressed. ஆயினும் மனம் மடிந்து போகிறதில்லை. We are perplexed, நாம் பல இடங்களில் ஒடுக்கப்படுகிறோம், but not in despair. ஆயினும் மனம் முறிவடைகிறதில்லை. We are persecuted, துன்பப்படுத்தப்படுகிறோம், we are not forsaken. கைவிடப்படுகிறதில்லை. We are cast down, கீழே தள்ளப்படுகிறோம், not destroyed. மடிந்து போகிறதில்லை. We are carrying the death of the dying of the Lord in our body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Always delivered unto death. எப்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். Death worketh in our life. மரணமானது எங்களில் விளங்குகிறது. So brother, when you go through the intense suffering, அருமையான சகோதரனே, கடுமையான சோதனைகள் உபத்திரங்கள் வழியாக செல்லும்போது, when you do not know where to go and how to get delivered, எப்படி விடுதலையாக்கப்படுவது, எப்படி தப்பி போவது என்பதை நாம் திசை அறியாது இருக்கும்போது, that spirit of faith begin to work in your life. உன்னுடைய ஜீவியத்திலே விசுவாசத்தின் ஆவி செயல்படுகிறது. And especially the leaders have that special gift, they operate that gift. விசேஷமாக நடத்திப்புக்காரர்களுக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்ததை செயல்படுத்த வேண்டும். The year 1962 to 1963 1962-63 வருஷங்களில் was a critical period for our mission. நம்முடைய சபைக்கு மிகவும் இக்கட்டு காலமாக இருந்தது. And that time all lost whether we would be able as a church to continue or survive. இனியும் ஒரு சபையாக இருந்து நாம் தொடர்வோமா இல்லையா என்று எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்து More விட்டார்கள். than 2,000-3,000 people were gathered in a particular meeting. ஒரு குறிக்கப்பட்டதான கூட்டத்தில் 2000-3000 பேர் வந்து கூடியிருந்தார்கள். We were all waiting for the word from Pastor Freddy. பாஸ்டர் ஃப்ரெடி அவரிடத்திலிருந்து வார்த்தை வசனம் கிடைக்கும் என்று காத்திருந்தோம். We were never expected a word of hope. நம்பிக்கையின் வார்த்தை எதிர்பார்க்கவே முடியாத ஒரு But நிலை. he got an anointing. அவருக்கு ஒரு அபிஷேகம் வந்தது. The way he prayed, the way he spoke. அவர் ஜெபித்த விதம், பேசின விதம். Today we are seeing the result. இன்றைக்கு அதனுடைய பலனை இப்பொழுது நாம் காண்கிறோம். Nobody ever thought that this could happen today. இப்படி இந்த அளவுக்கு இது வருமா என்று அப்பொழுது யோசித்து கூட பார்க்க முடியாத நிலை. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, many a time God is unable to work because by your own words you hinder the power of God. உன்னுடைய சொந்த வார்த்தை நிமித்தமாக தேவனுடைய வல்லமையை தடுத்து நிறுத்த நிமித்தமாகத்தான் அநேக முறை கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்தில் செயல்படாமற் போயிற்று. Especially when people are sick. விசேஷமாக ஜனங்கள் வியாதிப்படும்போது, You go and
stand as if you are going to show your love. ஏதோ நீங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு அன்பை வெளிப்படுத்தி கொட்டுவது போல You காண்பிப்பீர்கள். go on magnify the symptoms of the sickness. நீங்கள் அந்த வியாதியினுடைய காரியங்களை தான் அதிகமாக பேசிக் You கொண்டிருப்பீர்கள். are unable to speak the word of faith. விசுவாசத்தின் வார்த்தையை அந்த இடத்தில் பேச முடியாமல் இருப்பீர்கள். Pastor M. Daniel was very sick in Bombay. பாஸ்டர் எம் டேனியல் அவர்கள் பாம்பே பட்டணத்தில் மிகவும் வியாதிப்பட்டிருந்தார். Diabetics. சர்க்கரை வியாதி, He almost dying condition. கிட்டத்தட்ட மரிக்கிற நிலை. Pastor Freddy went. பாஸ்டர் ஃப்ரெடி அவர்கள் போனார். Man, what are you lying? You are going to be a great, you have to do great work. He just laughed. Man, get up, man. He's so light. அவரோ என்ன நீ படுத்துக் கொண்டிருக்கிற, பெரிய வேலையை நீ செய்ய வேண்டும் அல்லவா, எழுந்து புறப்படு என்றார். Nobody ever thought, nobody couldn't understand why Pastor Freddy spoke that word. பாஸ்டர் ஃப்ரெடி அவர்கள் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை ஏன் பேசினார் என்று யாருக்குமே விளங்கவில்லை. He got up. அவர் எழும்பினார். He got an anointing. அவருக்கு அபிஷேகம் வந்தது. He went to France. அவர் பிரான்சுக்கு போனார். He worked in Rome. ரோமாபுரியில் ஊழியம் He did செய்தார். a mighty ministry and came back later of the years, came and died in India. பலத்த ஊழியங்களை செய்து பிற்பாடு தம்முடைய இந்தியாவுக்கு திரும்பி பிற்பாடு தான் மரித்து போனார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, tonight, இந்த ராத்திரி, whatever situation you may be in, உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால், the Lord says, கர்த்தர் பேசுகிறார், on that situation I am going to make a way out. இந்த சூழ்நிலை மத்தியிலும் உனக்கு ஒரு வழியை நான் திறக்கப் போகிறேன். You may be going through darkness. நீ அந்தகாரத்தின் வழியாக செல்ல You முடியும். may be going through waters. நீ தண்ணீரின் வழியாக கடந்து செல்ல நேரிடும். You may be going through a type of fire in your life. உன்னுடைய ஜீவியத்திலே அக்கினி வழியாக நீ கடந்து கொண்டிருக்கலாம். The word of the Lord says, I am with you. இதோ கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Cheer up my brother, cheer up my sister. என் சகோதரனே திடன்கள், என் சகோதரியே திடன்கள். In Coimbatore, one brother had to owe 10 lakh rupees as a debt. கோயம்புத்தூரிலே ஒரு நபர் இருந்தார். அவரோ 10 லட்சம் ரூபாய் கடனாய் இருந்தார். How to pay it back? அதை எப்படி திரும்ப கொடுப்பது? God began to work. தேவன் செயலாற்ற ஆரம்பித்தார். In one day, ஒரு நாளில் he paid 10 lakh rupees. 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்தார். 2 years back it happened. 2 வருஷங்களுக்கு மக்கள் 2 years back only this miracle happened. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த அற்புதம் The நடந்தது. same Joe the Lord is standing in our midst tonight. அதே கர்த்தர் இதோ இந்த ராத்திரி நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Why are you discouraged? ஏன் நீ அதைரியப்படுகிறாய்? Brother, sister, சகோதரா, சகோதரி, in your ministry, உன்னுடைய ஊழியத்திலே you are going through a kind of intense suffering. நீ தொடர்ச்சியாக கொடுமையான கஷ்டத்தின் வழியாய் கடந்து செல்கிறாய். They are rejecting you, they are putting out. அவர்களோ உன்னை புறக்கணித்து தள்ளி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். Once I was to preach in one particular convention. ஒரு குறிக்கப்பட்டதான கன்வென்ஷனிலே ஒருமுறை நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. They said, no, we don't want him, we want another preacher. இவர் எங்களுக்கு வேண்டாம், மற்றொரு பிரசங்கி தான் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். I had to go and stay in Tiruvalla. நான் போய் திருவிழாவில் போய் தங்க வேண்டியதாக இருந்தது. And 2 o'clock Pastor Lazarus phoned me up. 2 மணிக்கு பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் இடத்தில் பேசினார். Pastor, don't be troubled. பாஸ்டர் கலங்க வேண்டாம். They wanted that we are sending you to Alapi. அவர்கள் விரும்புகிறார்கள், ஆகவே அலப்பிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். Then I told in Tamil. நான் பிற்பாடு விதமாக சொன்னேன். தமிழ்ல சொன்னேன். பாஸ்டர், நான் தஞ்சாவூர் பொம்மை பாஸ்டர். நான் தஞ்சாவூர் பொம்மை. பாஸ்டர், I am like a Danju doll. தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் தலை நிமிர்ந்து நிக்க தஜியும். Danju doll, whatever the position you throw it, it will come right. எங்க போனாலும் அந்த தலை நிமிர்ந்து தான் நிக்கும். Wherever position you are keeping it, it will come. So this night, lift up your head, my brother. Lift up your head, my sister. இந்த ராத்திரி வேளையில் சகோதரனே, உன் தலையை உயர்த்து. சகோதரியே, உன் தலையை உயர்த்து. You must exercise the spirit of faith. நீ விசுவாசத்தின் ஆவியுள்ளவராய் எழும்பு. The Lord who started a good work in your life. உன் வாழ்க்கையில் உன்னில் ஆரம்பித்த கர்த்தர் நல்ல கிரியை ஆரம்பித்த தேவன். A child was standing about 30 feet height. 30 அடி உயரத்தில் ஒரு குழந்தை நின்று கொண்டிருந்தது. The father was down. அவருடைய தகப்பனோ கீழே இருந்தார். And the father told the child to jump. தகப்பனோ அந்த குழந்தையை பார்த்து குதி என்றார். The child jumped. குழந்தை குதித்தது. The father took hold of the child. தகப்பன் அந்த குழந்தை கட்டி தழுவி கொண்டார். Then he told, I did not mean it. Suppose if he did not catch you, what will happen? இப்படி செய்வேன் நான் யோசிக்கல. ஒருவேளை நான் கை விட்டு நழுவ விட்டுட்டேன்னா என்ன நடந்திருக்கும்? What did the child say? குழந்தை என்ன சொல்லுச்சு? என் அப்பா என்ன கைவிடுமா?
Will my father forsake me? Leave me? அதான் விசுவாசம். That's faith. அந்த விசுவாசத்தை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். You should confirm that faith. என்ன இயேசு என்னை கைவிடுவாரா? Will my Jesus leave me? என்ன இயேசு என்னோட ஜீவிதத்துல நல்ல வேலை தொடங்கின பிறகு My Jesus who started the good work in me, அத பாதி வேளையில விட்டு விடுவாரா? will he leave it halfway? என்னால முடியாதுன்னு சொல்லுவாரா? Will he say that I cannot? அவரால் முடியாதுன்னு சொல்லுவாருன்னு கையை உயர்த்துங்க பாப்போம். Those who are saying that Jesus will say that I cannot, those people please lift up your hands. பாதி வேளையில தான் நடத்துவார், அதுக்கு அப்புறம் கை விட்டுடுவார். Only he will lead me through halfway, then he'll leave me. அதுக்கு மேல முடியாது. Afterwards he can't. அப்படி சொல்றவங்க கை உயர்த்துங்க. Those who are telling, agreeing with that, please lift up your hand. இல்ல, No, அவர் கடைசி மட்டும் till the end. என்னோட ஜீவிதத்துல என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ Whatever the purpose he is designed in my அதை in his life, நிறைவேற்றுவார். he will fulfill it. அதை விசுவாசிக்கிறேன். I believe it. அதை வீட்டோட கையை உயர்த்துங்க. Those who are believing, lift your hand. Hallelujah! Hallelujah! சொல்லுங்க. அத வாயத்திற்கு சொல்லுங்க. Open your mouth and confess. பிசாசு கேட்கட்டும். Let the devil hear. என்னை இயேசு கைவிட மாட்டார். My Jesus will not leave me. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை காத்து வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடவுள் வரையிலும் பெரும் காத்து வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒரு பிச்சில் வரும். இப்போ முதல் தடவை பிரதர்ஸ் பாடுவோம், அடுத்த தடவை பிரதர்ஸ் அமைதியான சிஸ்டர்ஸ் பாடுவோம், அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். சரியா? முழு உற்சாகத்தோடு பாடுவோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரையிலும் பெரும் காற்று வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடவுள் வரையிலும் பெரும் காற்று வீசிடும் அவர் என்னை கைவிட எல்லாரும் சேர்ந்து மாட்டார். பாடுவோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடவுள் வரையிலும் பெரும் காற்று வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார். This Jesus. இந்த இயேசு What did he say? அவர் என்ன சொன்னார்? If you say to this mountain இந்த மலையை பார்த்து நீ பேசினார், and be thou removed, நீ வேரோடு பிடுங்கப்படுவாய் என்றார். it will happen. அப்படி நடக்கும். Read Mark's Gospel 11th chapter மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 and 23. 22 23 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And Jesus answering saith unto them, Have faith in God, for verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. Now the question is, did Jesus tell it as a kind of a parable, or did he actually mean it that we must exercise that power? இப்பொழுது கேள்வி என்ன தெரியுமா? இயேசு ஒருவேளை இது ஊமையை போல சொல்லி சென்றாரா, அல்லது பிற்பாண்டு இருந்து நாம் இதை செயல்படுத்தும்படியாக செயலின் காரியங்களுக்காக சொன்னாரா? Sometimes you can say, oh, Jesus told it as a kind of an example. It need not mean that we must do it literally. இயேசு இதை ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொன்னார். இது எழுத்தின்படியே அப்படியே இருந்து நாம் செயலில் கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியமே இல்லை என்று நாம் என்னலாம். First of all, we will go to the life of Jesus Christ. முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு நாம் கடந்து போவோம். The Lord had that power to cast out any mountain into the sea.
sea. எந்த மலையும் சமுத்திரத்துக்குள் போய் விழும்படியாக செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. When he cast out the demon and the demoniac man, பிசாசு பிடித்ததான மனிதனை அந்த பிசாசை துரத்தும் போது 2000 pigs rushed forward and fell into the sea. 2000க்கு அதிகமான ஆவிகள் இருந்த அந்த சமுத்திரத்திலே விழுந்தன. He had the power, அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. but he never used that power. அந்த வல்லமையை உபயோகப்படுத்தவில்லை. Why? ஏன்? In Matthew's Gospel 4th chapter, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், Satan's one main temptation was, சாத்தானின் ஒரு முக்கியமான ஒரு சோதனை, Matthew's Gospel 4th chapter 6 and 7. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசன பகுதிகள். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். And saith unto him, If thou be the Son of God, cast thyself down, for it is written, He shall give his angels charge concerning thee, and in their hands they shall bear thee up, lest at any time thou dash thy foot against a stone. Jesus said unto him, It is written again, Thou shalt not tempt the Lord thy God. Now it is a fact. If Jesus jumped down from the pinnacle of that Jerusalem, எருசலேமின் தேவாலயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு தாழ குறித்திருப்பார் என்றால், he will never be hurt because angels will guard him. அவருக்கு சேதம் உண்டாயிருக்காது. தூதர்கள் வந்து அவருடைய பாதங்களை ஏந்தி தாங்கி இருப்பார்கள். He had that power. அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. But what did he say? ஆனால் அவர் சொன்னது என்ன? It is also written, Do not tempt the Lord thy உன் God. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. So brother, sister, சகோதரனே சகோதரியே, there is a power that can move a mountain. மலையையும் பேர்க்கத்தக்க ஒரு வல்லமை உண்டு. But generally in the Bible, we don't come to that extent of tempting the Lord. Lord, remove it, we whether believe it or not. ஆண்டவரே, இதை நீ செய்வீரா செய்ய மாட்டீரா என்று தேவனையே பரீட்சை பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து சேர்வதில்லை. Why? ஏன்? Suppose if you say to the mountain, உதாரணமாக ஒரு மலையை பார்த்து இப்படி சொன்னால், and the mountain is removed, அந்த மலையும் பேர்க்கப்படுகிறது. the first thought that will come in your mind, உங்களுடைய மனதில் வரக்கூடிய முதல் சிந்தை, see my word, என்னுடைய வேலை, it removed the mountain. அந்த மலை பேர்க்கப்பட்டாயிற்று. Some years back, சில ஆண்டுகளுக்கு முன்னே there was a man devil possessed, பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். and main pastors went and prayed and that devil did not go. முக்கியமாக இருந்த பாஸ்டர்மார்கள் வந்து ஜெபித்தார்கள், பிசாசு போகவில்லை. And one junior worker and the junior another brother were sent to pray for that. ஒரு சின்ன பிரதர் இருந்தார், சின்ன ஊழியக்காரன், அவரும் போய் ஜெபிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். He went there. அவர் அங்கு போனார். He had a real faith of faith. விசுவாசத்தின் உண்மையான ஆவி இருந்தது. He did not pray long. He cast out that devil. அவர் ஜெபிக்கவே இல்லை, பிசாசை துரத்தினார். And the devil left. பிசாசு போயிடுச்சு. And when he was returning back to the faith, விசுவாச வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தபோது that thought came in his mind. அவருடைய மனசுல இந்த எண்ணம் வந்துச்சு. பெரியவங்க எல்லாம் போய் ஜெபம் பண்ணி பிசாசு அந்த பிசாசு அசையில நான் போனேன் பாரு பிசாசு ஓடிட்டு பாரு. Big people went and they were started chasing the demon. Nothing happened, nothing was shaken. But I just cast it out, it went. அந்த ஒரு thought தான் மனசுல வந்ததான். That single thought came into his mind. 7 வருஷம் 7 years. பெரிய அந்தகாரத்தின் சக்தி அவரை ஆண்டு கொண்டு. Big power of darkness was reigning him. தேவனுடைய பிள்ளையே, child of God, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல in your spiritual life, எந்த காரியத்தை நீ செய்ய முடியும்? you can do anything. உனக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். God had granted that power. ஆனால் நீ அந்த வல்லமையை எடுத்து உபயோகிக்கும் போது, when you start using that power, உன்னை மறந்து நீ பெருமைப்படுவாயானால், forgetting yourself, if you are proud of it, அந்த அற்புதத்தை பார்க்கலாம். அந்த பெருமையானது தேவனுக்கு விரோதமான கலகமாயிருக்கும். more than the miracle, the proud heart, the proud thinking in your mouth will be like something against God. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter 5th chapter 5th verse. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Likewise, ye younger, submit yourselves unto the elder. Yea, all of you be subject one to another, and be clothed with humility. For God resisteth the proud and giveth grace to the humble. According to the original meaning, மூல பாஷையுடைய அர்த்தத்தின்படி, the Lord brings a whole army and fight against a person who is proud. பெருமை உள்ள ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு விரோதமாக தேவன் முழு சேனையுமே கொண்டு வந்து யுத்தம் பண்ணுகிறாராம். That means that much God resisted the proud people. அது அர்த்தம் பெருமை உள்ளவர்களுக்கு அந்த அளவுக்கு
விசுவாசமுக்கு தேவன் எதிர்க்கிறார். So as a safe point, it is better we don't tempt the Lord. பாதுகாப்பான ஒரு இடமாக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்போமாக. But at the same time, அதே வேளை in Luke's Gospel 17th chapter, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், disciples came and asked, Lord, increase our faith. சீஷ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். Then the Lord told, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், if your faith is like a mustard seed, உங்களுடைய விசுவாசம் கடுகளவு விசுவாசமாய் இருந்தால், then you will say to the sycamore tree, and the sycamore tree will be plucked out and removed. அப்பொழுது அந்த அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னால் அப்படி பிடுங்கப்படும். That means that if you have a mustard seed type of faith, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், yesterday I spoke about the faith called seed faith. நேற்றைக்கு விதை அளவு உள்ள விசுவாசம் என்று நான் சொன்னேன். How does this faith operate in your life? எவ்விதமாக அந்த விசுவாசம் உங்களுடைய ஜீவியத்தில் செயலாற்றும்? You cannot have that faith immediately in one movement. ஒரு க்ஷணத்தில் உடனடியாக அந்த விசுவாசம் செயல்படாது இருக்கக்கூடும். Take a seed, அது ஒரு விதை எடுங்கள், put it in the ground, அதை நிலத்திலே போடுங்கள், it dies, அது சாகிறது, and it comes out a new plant. அது முளை விட்டு புதிய தாவரமாக எழும்புகிறது. If you need that faith that can even remove the sycamore tree, அத்தி மரத்தையும் பிடுங்கி எறியக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் God will do it. But remember, you have to follow the principle of the seed faith. தேவன் அதை அப்படியே செய்வார். ஆனாலும் விதை அளவு உள்ள விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். For this, to have the seed faith, அந்த விதை அளவு உள்ள விசுவாசத்தை செய்ய now read Psalms 1 verses 1 to 3. முதலாம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள் வாசியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he is doing, it will prosper. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. But his delight is in the law of the Lord, and his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. To build up this kind of faith, இப்படிப்பட்ட விசுவாசத்தை கட்டி எழுப்ப, first we saw repentance is essential to come back to the Lord. முதலாவது மனம் திரும்புதல் என்பது கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வந்து சேர்வது என்று கண்டோம். Water baptism is the answer of the good conscience. தண்ணீர் ஞானசானம் நல்மனசாட்சியின் பதிலாக இருக்கிறது. Baptism of the Holy Spirit brings you to the real power side of the kingdom of God. பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையின் பகுதிக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. But if you want to grow in a place, your faith may grow that you can even say to the sycamore tree, be thou removed. நீங்கள் உங்களுடைய விசுவாசம் வளர பெற்றவர்களாக ஒரு அத்தி மரத்தை காத்து நீ வேரோடு பிடுங்கப்படுவாயாக என்று அசைக்கக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்றால், you have to first live a separated life. முதலாவது நீங்கள் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். Many Pentecostal teachers do not teach this doctrine of separation. அநேக பெந்தேகோஸ்தே தலைவர்கள் இந்த வேறுபாட்டின் உபதேசத்தை பிரசங்கிப்பதில்லை. Many of the children of God losing gradually the life of separation. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இழக்கிறார்கள். Only do through the life of separation you will come close contact with the Lord. வேறுபாட்டின் ஜீவியத்தின் மூலமாகவே கர்த்தரிடத்தில் கிட்டி நாம் சேர முடியும். This man is separated. இந்த மனுஷன் வேறு பிரிக்கப்பட்டவன். He is meditated in the word of God day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் தியானமாய் இருக்கிறவன். He is like a tree planted by the rivers. இவனோ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதான ஒரு விருட்சத்தை போல இருக்கிறான். Whatever he says and whatever he does will prosper. அவன் சொல்வதவைகளோ செய்வதவைகளோ அப்படியே நடக்கும். So brother sister, there is a possibility if you grow in the Lord. சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்குள் வளரும்போது there is a power that will work even trees can be removed. விருட்சங்களையும் வேரோடு பிடுங்கி எறியத்தக்கதான ஒரு வல்லமை செயலாற்றக்கூடிய சக்தி உண்டு. Once in Mangalore, when the early days when the gospel was preached, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதான அந்த ஆரம்ப நாட்களில் மங்களூர் பட்டணத்தில் the Brahmins got angry. அங்க இருக்கிறதான பிராமணர்கள் கோபம் அடைந்தார்கள். They sent that royal elephant against the German missionary. அங்க இருந்ததான ஜெர்மன் மிஷனரி விரோதமாக அங்க இருந்ததான ராஜரீக கொட்டாரத்தில் இருந்ததான ஒரு யானையை விரட்டி விட்டார்கள். That royal elephant came with all the ferociousness. அந்த அரசருடைய யானை
மிகவும் கோபம் கொண்டு வேகமாக வந்தது. This German missionary stood alone. இந்த ஜெர்மன் மிஷனரி தனித்து நின்றார். He spoke to that elephant. அந்த யானையை பார்த்து பேசினார். Did my heavenly Father say to come and attack me? என் பரம பிதா என்னை வந்து தாக்க உனக்கு சொன்னாரா? That's all. அவ்வளவுதான். That elephant fell down and died. அந்த யானை கீழே விழுந்து செத்து போயிற்று. And that brought a great fear among the Brahmins. அதோடு பிராமணர்கள் மத்தியில் பெரிய பயம் வந்தது. If you are in the Lord, நீ கர்த்தருக்குள்ளே இருந்தா, there is a power that can even remove anything. எதையும் அசைக்கக்கூடியதான அகற்றக்கூடிய வல்லமை உண்டு. So dear brother, dear sister, சகோதரனே சகோதரியே, maintain the separated life. அநேகர் வேறுபாட்டின் ஜீவியம் என்று விதமாக எண்ணுகிறார்கள். Maintain that separated life. வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Live closely, be with the Lord like a tree planted by the rivers. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதான மரத்தை போல கர்த்தரண்டையில் எப்போதும் ஜீவியுங்கள். But there is one advice I will give you. நான் ஒரு புத்திமதியை சொல்கிறேன். In Judges 6th chapter, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37 and 39. 37 39 வசனங்கள். Now Gideon put 2 fleeces to find out whether it was God's will for him to go and fight against Midianites. இந்த மீதியானியர்களுக்கு விரோதமாக நான் இப்படி செல்வது உகந்ததா ஏற்றதா என்பதற்கு 2 அடையாளங்களை கிதியோன் தேடினான். That is called Gideon's fleeces. அது கிதியோனுடைய அடையாளம் தேடுதல். God willing, we'll meditate a little more deeper tomorrow. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு சற்று ஆழமாய் தேடலாம். In short, the power is with you. Praise the Lord. சுருக்கமாய் சொன்னால் வல்லமை சத்துவம் உங்களோடு உண்டு. That power is there, but do not tempt the Lord. அந்த வல்லமை உண்டு, ஆனால் தேவனை பரீட்சை பாராதிருங்கள். But ஆனால் if you grow in the Lord, கர்த்தருக்குள் வளரும்போது, if you live a separated life, வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யும்போது, there are times God will work through you miraculously. You yourself will be surprised. தேவனே உங்களுக்குள் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில் உங்கள் மூலமாய் செயலாற்றுவார். Once Pastor Harry, the last son of Pastor Paul, he was driving to go to Jaffna convention. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதான கன்வென்ஷனுக்கு செல்லும்படியாக பாஸ்டர் பால் அவருடைய கடைசி மகன் ஹாரி அவர் வண்டி ஓட்டிக் கொண்டு சென்றார். The whole road was covered by flood water. அங்க இருக்கிறதான தண்ணீர் வெள்ளப்போக்கில் இருக்கிற தண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. Heavy rain, பெரிய மழை, flood waters. அங்க வெள்ளப்போக்கு தண்ணீர். People told, don't go in this rain. அந்த மழைக்குள் போக வேண்டாம் என்று சொன்னார். Don't go into that flood waters. அந்த வெள்ளப்போக்காக இருக்கிறதான தண்ணீருக்குள் போக வேண்டாம் என்றார்கள். Pastor Harry was in the front seat. பாஸ்டர் ஹாரி அவர்கள் முன்பாக இருக்கிறதான இருக்கையில் இருந்தார். He began to repeat this one word. இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தார். பூமியும் அதன் எல்லையும் கர்த்தருக்குரியது. Earth and thereof all are belong to the Lord. பூமியும் அதன் எல்லையும் கர்த்தருக்குரியது. Earth and all the boundaries thereof are belong to the Lord. அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டு போக when he pressed forward confessing this word, அந்த தண்ணீர் விலகி கார் அது கூடாய் போய் அவருக்கு ஜாஃப்னாக்கு வந்தார். The water started dividing itself and the car started moving forward. They reached Jaffna. ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். Our Lord is still, he is living. Hallelujah. Hallelujah. Now this power, இந்த வல்லமை we are going to use against sickness tonight. இந்த ராத்திரி வேளையில் வியாதிக்கு விரோதமாக நாம் செயலாற்ற போகிறோம். We are not going, there is a mountain in your life. உங்களுடைய ஜீவியத்திலே ஏதோ ஒரு மலை நின்று கொண்டிருக்கிறது. That mountain may not be the little mountain. அந்த மலை என்று சொல்லும்போது எழுத்தின்படி இருக்கிற ஒரு பர்வதமாக இல்லாது இருக்கலாம். That mountain may be type of sickness. அந்த மலை பர்வதம் ஒரு வியாதியாக இருக்கக்கூடும். It may be financial problem. பண சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கக்கூடும். It may be any type of problem. That mountain has to be removed tonight. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக அது இருக்கட்டும், அந்த மலை இந்த ராத்திரி அகற்றப்படத்தான் வேண்டும். Now I will give you certain steps by which how you can find out that method to remove that mountain. அந்த மலையை அகற்றும்படியாக சில வழிமுறைகளை எவ்விதமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்கக்கூடியதான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். The first step is முதலாவது படி in Mark's Gospel 10th chapter verse 51. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். And Jesus answered and said unto him, What wilt thou that I should do unto thee? The blind man said unto him, Lord, that I might receive my sight. He was a blind man. இவனோ குருடன்.
Jesus did not ask him what I should do for you. இயேசு அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டிருக்க கூடாது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. There was no need. அது கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But Jesus said, what do you want me that I should do? ஆனால் இயேசுவோ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார். Lord, I want my sight. ஆண்டவரே எனக்கு நான் பார்வையிட வேண்டும். The Lord knows your need tonight. இந்த ராத்திரி உன் தேவை என்னவென்று தேவனுக்கு தெரியும். But you must specify, Lord, I want deliverance tonight. ஆண்டவரே எனக்கு இந்த ராத்திரி விடுதலை தான் வேண்டும் என்று நீ சொல்லை குறிக்க வேண்டும். I want healing from this particular sickness. இந்த குறிக்கப்பட்ட வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். I want a solution for all my financial problems. என்னுடைய பண சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு பதில் வேண்டும். Now close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.